அனைவருக்கும் வணக்கம். நாங்க தாவேகா கூட கூட்டணியில எல்லாம் இல்லைங்க. அமைச்சரவையிலிருந்து நாங்க எப்ப வேணாலும் வெளியேறுவோம். தாவேகாவுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாரு. இந்த பேட்டியை பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு தாவேகா தொண்டர்கள் மற்றும் விர்ச்சுவல் வாரியர்ஸினுடைய ரத்தம்லாம் அப்படியே வந்து கொதிக்குது. கடுமையா விசிகா திருமா அவர்களை சாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சரவை இருந்தாலும் கூட நாங்க டிட்டாச்சா இருக்க முடியும். நாங்க அமைச்சரவை இருக்குங்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்க ஆட்சி அமைக்கிறது நாங்க ஆதரவு தந்தோம். அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க. உங்களை ஒரு அமைச்சரவை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்க அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்கு? அப்ப நாங்க அதை போய் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே, மினிஸ்ட்ரியில சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்க அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேகாவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. திருமா அவர்கள் பேசினதை கேட்டீங்களா? இப்படி பேசினா எந்த தாவேக்கானருக்கு தான் கோபம் வராது? ஒட்டு மொத்தமா இணையதளத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சில பேர்லாம் சொல்ல முடியாத மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு பண்றாங்க. அது மாதிரி வேணா விடுங்க, நாயை கொண்டு எங்க கொண்டு வச்சாலும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் தவறானது. பட் இருந்தாலும் இந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக திருமாவளவன் அவர்களை சாடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திமுக கூட்டணியில இப்ப வந்து விசிகா இல்ல. சரி, அப்ப தாவேகா கூட நீங்க கூட்டணி இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, நாங்க அங்கேயும் இல்ல. நாங்க வந்து அங்கே இல்லாம இங்கெல்லாம் நாங்க சென்டரா இருக்கிறோம். டிட்டாச்சா நாங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றோம். எப்ப வேணாலும் நாங்க எங்க வேணாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை திரும்ப அவர்கள் எடுக்கிறாரு. எதுக்காக இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாருங்கிறது உள்ளபடியே நமக்கே வந்து புரியுறது இல்லை. ஏன்னா தாவேகா கூட கொள்கை எங்களுக்கு வந்து ஒத்து போகல, தாவேகா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா முரண்பாடு இருக்கு அப்படின்னா நீங்க தாவேகாவுக்கு வெளியிருந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். இப்ப எப்படி வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க வெளியிருந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அமைச்சரவையில பங்கெடுக்கிறீங்க அப்படின்னாலே அது நிச்சயமா ஒரு கூட்டணி உடன்பாடு தானே. அது என்ன சொல்றாரு திருமா அவர்கள், நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் இல்லையா, அதற்கு எங்களுக்கு தாவேகா கொடுக்க ரிவார்டு அப்படிங்கிறப்பல. அப்போ வந்து கட்சிகளுக்குள்ள நடக்கிற ஒரு பேரம், ஒரு வியாபாரமா இது? நாங்க ஆதரவு கொடுக்குறோம், அதுக்கு எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அப்போ ஆதரவு கொடுக்குறீங்க, ரிவார்டு கொடுக்குறீங்கன்னா அது கிட்டத்தட்ட உங்களுக்குள்ள ஒரு நட்பு சக்தி தானே. அப்படின்னா தாவேகாவோட அரசுல நீங்களும் அங்கம் வகிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தமாயிரும். ஆனா அப்படி கூட கிடையாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியிலே இல்ல அப்படின்ட்டாப்புல. ஸோ திருமாவளவனுடைய திட்டம் என்னங்கிறது நமக்கு புரியல. ஒருவேளை அவர் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில இல்ல, அவருடைய சிஷியர் வன்னியரசு அவர்கள் தான் இப்ப தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இருக்கிறாப்புல, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரவையில். அப்போ வந்து என்னன்னா, ஒருவேளை திருமா அவர்கள் நான் வந்து முதல்ல காட்டுமன்னார் கோவில்ல போட்டின்னு சொல்லி திட்டமிட்டாரு. அதுக்கப்புறம் திமுக இன்ஃபுளுன்ஸ்னால அந்த திட்டத்தை வந்து கைவிட்டாரு. அதுக்கப்புறம் ஒருவேளை அவர் வந்து காட்டுமன்னார் கோவில்ல எம்எல்ஏவா வந்து போட்டிட்டு இன்று வென்று அவர் வந்து இன்னைக்கு அமைச்சர் ஆயிருந்தார் அப்படின்னா களமே வந்து வேற. ஸோ இன்றைக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இல்லையா? ஸோ அதனாலேயே கூட ரொம்ப டிவிக்கே கூட அட்டாச் ஆகாம இருக்கிறாரா என்னங்கிறது நமக்கு புரியல. ஒரேடியா குழப்பிட்டு இருக்காப்புல. சரி, திமுகவினர் தான் இந்த கருத்தை வந்து ஆதரிக்கிறாங்களா, இல்ல இப்போ திருமா அவர்களை வந்து திமுகவினர் ஏத்துக்க தயாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா அப்படியும் இல்லை. அறிவாலயம் பக்கமே வந்து திருமாவை சேர்த்துறாதீங்க தலைவரே அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு எல்லா உடன்பிறப்புகளும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்ப வேணா முதுகுல குத்திடுவாங்க. யார் விசிகா மட்டும் இல்ல, கம்யூனிஸ்டுகள்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திமுக முதுகுல குத்திட்டாங்க. இவங்க நமக்கு வேணவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு திருமாவுக்கு எதிராக திமுக தரப்புல இருந்து அடி விழுது, தாவேகா தரப்புல இருந்து அடி விழுது. மத்தளத்துக்கு வந்து ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி தான் திருமாவுடைய நிலைமை வந்து இப்போ இருக்கு. ஸோ அவர் என்ன ஸ்டாண்டை முன் வச்சு இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது வெளியே உள்ள கேள்வி கேட்கறது வேற, கட்சிக்குள்ளேயே கேள்வி கேட்கிறாங்க. அடிப்படையில வந்து இந்த அமைச்சரவையில பங்கெடுக்கிறதுக்கு ரொம்ப காரணமா இருந்தது கட்சியில் உள்ள தொண்டர்கள். எல்லாரும் சொன்னது என்னன்னா, நமக்கு தாவேகால ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்கிறேன்னு சொல்றாங்க, நம்மளுடைய கொள்கையும் அதுதான். அப்புறம் எதுக்கு நம்ம அதை வேணான்னு சொல்லணும், உடனடியா ஒத்துக்கிட்டு வாங்க, நாம வந்து இவங்க கூட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படிங்கிறதா விசிகா தொண்டர்கள் திருமா கிட்ட வச்ச கோரிக்கை. அது எல்லாருக்குமே தெரியும். விசிகா தொண்டர்கள் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அவ்வளவு சீட்டுகள் குறைவா கொடுத்ததுக்கு பின்னாடி, திமுக தலைவர்கள் வந்து திருமாவர்களை ட்ரீட் பண்ற இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி நிச்சயமா வந்து அவர்கள் என்ன பண்ணல அப்படின்னா, நம்ம திமுக கூட இருக்கணும்ன்றது விருப்பப்படவே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடியே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தாவேகா கூட போகணும் அப்படிங்கிறது தான் விசிகா தொண்டர்களுடைய மனநிலை. அடிப்படையில் இதான் உண்மை. ஆனா அதெல்லாம் தேர்தல் நடக்கிற வரைக்கும் திருமாவர்கள் பெரிய அளவுல கண்டுக்கல. தேர்தல் முடிவுகள் வெளியானதற்கு பின்னாடி திமுக பவர்ல இல்லைங்கிறது தெரியுது. தாவேகால இருந்து சூப்பரான ஆஃபர் எல்லாம் வருது. அப்படிங்கும்போது இதற்கும் மேல நாம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கட்சி நாளைக்கு வந்து பாதியை கூட உடனே தாவேகா பக்கம் போயிடலாம். அப்ப வேற வழி இல்லை, ஒரு கூட்டணி மாதிரி ஒரு அலையன்ஸ் மாதிரி நம்ம போயிடலாம், ஆதரவு கொடுக்கலாம், அமைச்சரவையில் பங்கெடுத்துடலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்டு. இன்னைக்கு அப்படி ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு பின்னாடியுமே பனையூர் பாபு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ விசிகா எம்எல்ஏ எல்லாம் இப்ப என்ன பண்றாரு, திமுக தரப்புல வந்து போயிட்டாப்புல. சோ இந்த மாதிரிதான் இருக்கு. விசிகான்ற கட்சியிலே ஒரு பல கிரைசிஸ் வந்து இருக்கு. காரணம் என்னன்னா, விஜய் அவருடைய வருகை அப்படிங்கிறது விசிகாவினுடைய ஓட் பேங்கை மொத்தமா வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. விசிகாவினுடைய பொறுப்பாளர்களும் தாவேகா வந்து ரொம்ப அட்டாச்டா வந்து இருக்கிறாங்க.
களத்திலையும் சரி அரசியல் கட்சியாகவும் சரி தாவேகா விசிகா வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த சூழல்ல தன்னுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டிய இடத்தில் திருமாவர்கள் இருக்கிறாரு. ஆனா ரெண்டு பக்கமே வந்து எதிர்ப்பு சம்பாதிக்கக்கூடிய வேலைகள் தான் இப்ப அப்படியே விசிகா பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா திமுக தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வருது, இந்த பக்கம் தாவேகா தரப்புலயும் எதிர்ப்பு வருது. ஸோ அடுத்த கட்டமா என்ன எப்படி நகர போறாங்க, திருமாவர்கள் என்ன மாதிரி முடிவெடுக்க போறான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நாளைக்கே திடீர்னு அமைச்சரவையிலிருந்து நாங்க வந்து விலகுறோம், தாவேகாவினுடைய கொள்கை முடிவில் எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்குன்னு சொன்னா கூட எந்த அணியில போய் நிப்பாங்கன்றது தெரியல. எந்த அணியும் இல்லாம தனியா நிக்கிறதுக்கு விசிகா தயாரா இருக்காது. திருமாவளவன் நிப்பாரு, திருமா கூட நம்பி ஒரு கூட்டம் நிக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பாதி பேர் திமுக போயிருவாங்க, பாதி பேர் விசிகா போயிருவாங்க. ஸோ அந்த ஒரு சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாயிட்டு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு பின்னாடி முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, அதாவது கலைஞர் எனும் தாய் அப்படின்னு பல புத்தகங்கள்லாம் எழுதிய நம்ம ஏவா வேலு அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து உதிர்த்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, 41 பேர் கரூரில் இருந்து மரணம் அடைந்த போதே நம்ம எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம தலைவர் வந்து இப்படியே தாயுள்ளம் கொண்டு குற்றவாளிகள் தப்பிக்க விட்டாரே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாப்புல. இந்த கருத்து அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி தேனிசை செல்லப்பா அவர்களுடைய நினைவு நாள்ல சீமான் அவர்கள் பேசின கருத்து, அது சீமான் அவர்கள் விமர்சனமாவே முன் வச்சாரு. திமுக ஒரு கோழை அரசு, எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு பயந்துகிட்டு எங்க விஜய் எதிர்த்தா நம்ம மேல எதிர்ப்பு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு நீங்க எஃப்ஐஆர் போடாத கோழை அரசு அப்படிங்கிறத தோலுரிச்சு பேசியிருந்தாரு. இன்னைக்கு அதே கருத்தை வந்து பாத்தீங்கன்னா திமுகவே ஒத்துக்கிட்டாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆட்சி அதிகாரம் இருக்கிற பொழுது நான் உள்ளபடியே ஒத்துக்கொண்டு பேசுகிறேன். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாய் குணம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. 41 பேர் கரூர்ல செத்திருக்கிறான், காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனா என் தலைவன் இத்தனை பேரும் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன போது கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடாதே என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா. 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. இதுல வந்து அந்த கரூர் துயர சம்பவத்துல விஜய் மீது எஃப்ஐஆர் போடல, விசாரணைக்கு வந்து உட்படுத்தல, எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறதெல்லாம் உண்மை. ஆனா அதெல்லாம் திமுக ஏன் பண்ணல அப்படிங்கிற காரணம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாயுள்ளம் கொண்டு அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டாரான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அது வந்து அடிப்படையில ஒரு பயம், விஜய் அவர்களை நாமளே எதிர்த்து அரசியல் பண்ணி அவரை வளர்த்து விட்டுருவோமோ, ஏற்கனவே வந்து சிறுபான்மையோட வாக்குகளை வந்து விஜய் அவர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி இருக்கு, நாம இன்னுமே அவரை ஒரு எதிரியா கட்டமைச்சோம் அப்படின்னா அவர் வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற அச்சத்துல தான் திமுக விஜயத்தோட பயந்துச்சு. இன்னும் சொல்ல போனா திமுக மேடைகள்ல அமைச்சர்களோ முக்கிய தலைவர்களோ யாருமே விஜய் அவர்களுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. திமுகவில் உள்ள இணைய ஊப்பிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக நிறைய கருத்துக்கள்லாம் பதிவிடுவாங்க. ஆனா திமுக தலைமையா இருக்கட்டும் இல்ல திமுக முக்கிய அமைச்சர்களா இருக்கட்டும் யாருமே வந்து விஜய் அவர்களுடைய பேரை வெளிப்படையா சொல்லி விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு நடிகர் அப்படிம்பாங்க, அதுவுமே ரொம்ப குறைவு. விஜய் அவர்களை திமுக மேடைகள் விமர்சனம் பண்ணியது ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்கு காரணம் வந்து ஒன்னே ஒண்ணுதான், வளர்ந்துருவாரோங்கிற பயம். ஆனா இவர்கள் நினைச்ச அளவுக்கு இல்லாம ஒரு பெரிய அளவுல ஏற்கனவே வாக்குகளை வந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அவர்கள் கணிக்க தவறிட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அன்றைக்கே எஃப்ஐஆர் போட்டிருந்தோம் என்றால் அன்னைக்கு நீங்க போட்டிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம், உண்மையிலேயே குற்றவாளிகள் யாரு, அதுல யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அன்னைக்கு பண்ணாம இருந்ததுக்கான காரணங்கிறது ஒரு பரிதாபம், இல்லை நாங்க பாவம் பார்த்து விட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொய், அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. அந்த மாதிரி பாவம் பார்த்து நீங்க வந்து இன்னொரு கட்சி தலைவருக்கு வந்து நீங்க விட்டு கொடுக்கறதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுல வந்து அடிப்படையில அவர் வந்து பயந்தாங்க விஜயோடைய வளர்ச்சியை பார்த்து. நீங்க ஒட்டுமொத்தமா வந்து எல்லாருமே திமுக தரப்புல இருந்து ஒரு அழுகுரல் தான் நமக்கு கேட்குது. அறிவாலயத்திலிருந்து அவர்கள் எங்க வந்து பேசினாலுமே சரி ஒரு அழுகுரல் மட்டும்தான் கேட்குது. காரணம் என்னன்னா அந்த தோல்வி அவரால் ஏத்துக்கவே முடியல. தோல்விக்கான காரணத்தை கண்டறியறதுக்கு வந்து கள ஆய்வு குழு போடுறாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கையை வந்து கூட்டமா சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு யாரு காரணம் சொல்லி கட்சியை மாற்றி கட்டமைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா அடிப்படையில தோல்விக்கான காரணம் என்ன, நம்மளுடைய நிர்வாகத்தில் இருந்த சிக்கல் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு விஷயமே வரலையே. சேகர்பாபு வேட்பாளர்களை மாத்தி போட்டாரு, அது ஒரு பிரச்சனைங்கிறாங்க. இங்க கட்சிக்குள்ள வந்து உட்கட்சி பூசல் பெரிய அளவுல இருந்துச்சு, அதை தலைமை கண்டுக்கல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓட் பேங்க் குறைஞ்சிச்சுன்றாங்க. இன்னும் எக்கச்சக்கமா கட்சிகளே வந்து யாரு ஒரு முக்கியமான நபர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கல, இவர்களுடைய தலைமையில சரியா வேலை செய்யல, இந்த அமைச்சர்கள் வந்து சரியா வேலை செய்யல, டிஆர்பி ராஜா வந்து ஐடி விங்கையும் பார்த்துக்கிட்டு தொழில்துறையும் பார்த்துக்கிட்டு அவரோட தொகுதிக்கு போய் வேலை செய்யல, இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குறை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு ஒட்டுமொத்தமா திமுக ஆட்சியின் மீது இருந்த அதிருப்திய அவர்கள் இப்ப வரைக்கும் உணரவே இல்லை. நாம வந்து இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தோம், மக்கள் நமக்கு ஓட்டு போடல, நாம வந்து குளத்தூர் தொகுதிக்கு இவ்வளவு பண்ணோம், நமக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க.
கொளத்தூர் தொகுதியில் அவ்வளோ பண்ணாரான்னா ஆமா, நிறைய விஷயங்கள் வந்து அங்க அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பேருந்து நிலையங்கள்ல இருந்து பார்க்கு, லைப்ரரி, ஜிம்மு, திருமண மண்டபம் நிறைய கட்டியிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எப்ப பண்ணாங்க அப்படிங்கிறத மக்களே கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்க கடைசியா ஒரு 2 ஆண்டுகள்ல தேர்தல் கிட்ட வரும்போது, இல்ல ஓராண்டுகள்ல தான் நீங்க பல விஷயங்கள் வந்து பண்ணீங்க. கொளத்தூர்ல இந்த மீன் பண்ணையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கடைசி கட்டத்துல தான் வந்துச்சு. அப்போ நீங்க வந்து ஆரம்பத்திலேருந்து அதை பண்ணல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. கொளத்தூர்ல இப்ப வரைக்கும் வெள்ளம் வந்தால், மழை வந்தால் தண்ணீர் தேங்குது அப்படிங்கிறது மக்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப இந்த மாதிரி நிர்வாக சிக்கல் என்ன, மக்களினுடைய பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகள்லாம் மக்களை வந்து திமுகவிற்கு எதிரான ஒரு மனநிலையில வச்சிருக்கு. அதை விஜய் அவர்கள் அவர் பக்கம் திருப்பிட்டாரு இப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. எங்க பக்கம் பிரச்சனையே கிடையாதுங்க, நாங்க 100க்கு 100 சரியான அரசாங்கத்தை நாங்க நிர்வகிச்சோம். ஆனாலும் மக்கள் எங்களை ஏமாத்திட்டாங்க, மக்கள் நன்றி இல்லாம ஓட்டு போட்டாங்க. இந்த அதாவது திமுகவினுடைய ஆதரவு பேச்சாளர், ஊடகவியலாளர்னு சொல்லிப்பாங்க இல்லையா, செந்தில் வேல், அவர்லாம் வந்து பேசுறாரு. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அவர் சொல்றாப்புல, சென்னையில வந்து இந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்களாம் நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாட்டுலையும் வந்து கலைஞர் இருக்காரு, கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தினாலதான் நீங்க சாப்பிடுறீங்க, நீங்க சாப்பிடுறதுக்கே நாங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. இதெல்லாம் வந்து ஆணவத்தின் உச்சம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் வந்து ஒரு பேசி மக்களோட கோவத்தின் அதிகம் படுத்தினாரே தவிர அது அடிப்படையில வந்து உண்மை கிடையாது இல்லையா. ஒரு ஸ்கீம் நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதை உங்க நீங்க தான் வந்து உங்களுடைய பணத்தை போட்டு உங்களுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பேர் வச்சுக்கிறீங்க. அதுவே முதல்ல தப்பு. ஒரு திட்டத்துக்கும் கலைஞர் திட்டம்னு பேர் வைக்கிறது, ஒரு திட்டத்துக்கும் அதாவது உங்களுடன் ஸ்டாலின்னு பேர் வைக்கிறது, இப்படியே வந்து வைக்கக்கூடாது இல்லையா. உங்களுடன் அரசுன்னு வைக்கலாம், இல்ல உங்களுடன் தமிழ்நாடுன்னு வைக்கலாம், ஆனா உங்களுடன் ஸ்டாலின். அப்ப லிட்டரலி வந்து உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்க திட்டங்கள்லாம் கொண்டு வரீங்க. அடுத்த முறை ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவே பல திட்டங்களை கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வரீங்க. அப்படி வச்சுக்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது எங்க திட்டம், அந்த திட்டத்துல நீங்க பயன் பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாகணுங்கிற கட்டாயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ரிப்பல்ஷனை தான் ஏற்படுத்தும், ஒரு வெறுப்பை தான் ஏற்படுத்துமே தவிர மக்கள் அதை நோக்கி ஈர்க்கலாம் படமாட்டாங்க. அந்த விஷயத்தெல்லாம் திமுக பண்ணது குறித்து பேச்சே இல்லை. அவ்வளோ போராட்டம் நடந்துச்சு, அவ்வளோ தூரம் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, வீதிக்கு வந்து போராடினாங்க, எத்தனையோ போராட்டங்கள், தூய்மை பணியாளர்கள்ல இருந்து ஆசிரியர்கள் இருந்து எவ்வளவோ போராட்டங்கள். அப்ப அதெல்லாம் ஒரு எதிர்ப்பு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத கூட அவர்கள் இன்னும் கணிக்கல. விஜய்க்கு வந்து பெண்கள் மத்தியில் ஆதரவு இருந்துச்சுன்னு நம்ம கவனிக்கலன்னு சொல்லி அந்த அறிக்கையில பேசிட்டு இருக்காங்க. அது ஆதரவு இருக்கு இல்ல, அவர்கள் நாளைக்கு சரியா அரசாங்கத்தை நிர்வகிக்கல அப்படின்னா அவர்கள் மேலேயும் இதே மாதிரி எதிர்ப்பு வந்து உருவாகும். அதெல்லாம் தனி. நீங்க பண்ண தவிர உணராம நாங்க இதனாலதான் தோத்துட்டோம், அதனாலதான் தோத்துட்டோம்னு சொல்லி இப்படி மத்தவங்க மேல பழி போடுற வேலையை தான் திமுக இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இனிமேலாச்சும் அவர்கள் வந்து புரிஞ்சுப்பாங்களா. இன்னும் கிட்டத்தட்ட இப்போ தாவேக அரசு வந்து எப்படா கவிழும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க இல்லையா. இந்த இடைப்பட்ட காலத்தை புரிஞ்சுப்பாங்களான்னு பார்த்தா அப்பவும் இல்லாம, நாங்க அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டிருந்தோம்னா நாங்க ஜெயிச்சிருப்போம், நாங்க அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா விஜய் எதிர்த்து நாங்க அரசியல் பண்ணி தான் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே உங்களை தடுக்கவே இல்லை. நீங்க தான் அதிகாரத்தில் இருந்தீங்க, உங்ககிட்ட தான் போலீஸ் இருக்கு, நீங்க நினைச்சு என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அதை பண்ணல. மக்கள் வந்து வேற பக்கம் போயிடுவாங்களோன்ற பயத்துல நாம கண்டுக்காம விட்டா நம்ம காமா இருந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தீங்க. மக்களுடைய முடிவு வேறையா வந்திருக்கு. ஸோ அதை ஏத்துக்கிட்டு தோல்வியை ஒத்துக்கிறதுக்காவது மனசு வேணும். அது கூட திமுக தரப்புல வரலங்க தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது. நன்றி.